கவனிங்களே, இப்ப வியாபாரத்துல மொத்த ஆப்பிள் 1100 ஆப்பிள். அதாவது 7 நாளைக்குள்ள வித்து முடிக்க உத்தேசிக்க. அப்ப முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது, ஆறாவது, ஏழாவது 7 நாட்கள் வித்து முடிக்கணும். அவர் முதல் நாள் விற்ற பழங்களின் எண்ணிக்கையின் 1/3 இரண்டாம் நாள் தர. அந்த முதலாவது வந்த தரவுல முதலாவது வரிய பாருங்க. அவன் தார டேட்டா 2வது நாளுக்குரிய டேட்டா தான். முதலாவதுக்குரிய நாளுக்குரிய டேட்டா தரல. அவன் என்ன தாரான்? அவர் முதல் நாள் விற்ற பழங்களின் எண்ணிக்கையின் 3 பிரிச்சு ஒரு பங்குதான் அவர் சரி 2ஆம் நாள் விற்கிறார். அப்ப மீனிங் என்ன? முதல் நாள் விற்ற பழத்தை 3 பிரிச்சு ஒரு பங்கு. முதல் நாளா இந்த இப்படி வட்டம் போட்டு நம்பர் போட்டு வட்டம் போடுறது 4 குறிக்கும். முதல் நாள் விற்ற பழத்துல எண்ணிக்கையில 3 பங்குல ஒரு பங்கு தான் 2ஆம் நாள் விற்காரு. அடுத்த வரிய பாருங்க. 2ஆம் நாள் விற்ற பழங்களின் எண்ணிக்கையின் 2/1 3ஆம் நாளும். அப்ப அடுத்த தரவு 3ஆம் நாளுக்கு தரம். எப்படி விற்கிறது தூரப்படுத்த? 2ஆம் நாள் விற்ற பழங்கள் இருக்கிறா, அந்த பழங்களை 2 பங்கா பிரிச்சு 2/1 3ஆம் நாளும். 3ஆம் நாள் விற்ற பழங்களின் எண்ணிக்கையின் 4/1 4ஆம் நாள். அப்ப 4ஆம் நாளுக்குரிய டேட்டா, 4ஆம் நாளுக்குரிய தரவு தான். 3ஆம் நாள் விற்ற பழங்கள் எண்ணிக்கையுடைய 4 பிரிச்சு ஒரு பங்கு 4ஆம் நாளும். 4ஆம் நாள் விற்ற பழங்களின் எண்ணிக்கையின் 2/1 5ஆம் நாளும். 5ஆம் நாள் விற்ற பழங்களின் எண்ணிக்கையின் 2/1 6ஆம் நாளும் விற்றார். லாஸ்டாராம் அவர் 7ஆவது நாள் எஞ்சியிருந்த 43 பழங்களை விற்றார். எஞ்சியிருந்த 43 பழங்களை விற்றார். அவன் முதலாவது டேட்டா தரல. முதலாவது எத்தனை வித்துன்னு சொல்லல. ஆனா 7ஆவது எத்தனை வித்த, 7ஆவது நாள் எத்தனை வித்துன்னு சொல்லிருக்காங்க. கடைசா 43 பழங்கள் மிஞ்சிருக்கி அந்த 43 பழங்களையும் 7ஆவது நாள் விற்காது. எஞ்சி இருந்த பழங்கள் விற்காது. அப்ப 7ஆம் நாள் தரவை தவிர்த்து 2ஆம் நாள்ல இருந்து 6ஆம் நாள் வரை மிச்ச தரவு எல்லாமே நமக்கு ஒரு பின்னம் அடிப்படையில் தரப்பட்டிருக்கு. பின்னத்தில் தரப்பட்டிருக்கு. முதலாம் நாள் எத்தனை வித்துன்னு சொல்லப்படவும் இல்லை. இதை வச்சு நம்ம இதை கண்டுபிடிச்சு ஒவ்வொரு நாள் எத்தனை வித்தனை கண்டுபிடிச்சு அப்படியே செய்யணும். கேள்வி ஸ்டார்ட் பண்ணு. சரி, எப்படி ஐடியா எடுக்கிறேன்? சரி, இப்ப உதாரணத்தை ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க. சரியா? அப்ப சொல்றேன். அதாவது 10 50 டபுள் மடங்கு சும்மா சும்மா 50 டபுள் மடங்கு 100. சரி, 100 அரைவாசி எத்தனை? 50 இல்லையா? அப்ப அந்த அடிப்படையில நம்ம இதை லேசா மேலிருந்து கீழாம் செய்யலாம், கீழிருந்து மேலாம் செய்யலாம். மேலிருந்து கீழாம் செய்யலாம், கீழிருந்து மேலாம் செய்யலாம். என்ன செய்வோம்? கீழிருந்து மேலால செஞ்சுட்டு போறது கணக்கு லேசி. இந்த போமசி பார்க்கிறது, பகுதியை செக் பண்றது இதெல்லாம் தேவையில்லை. நெக்ஸ்டே தேவையில்லை. மடண்டா பார்த்துட்டு போலாம். உதாரணத்துக்கு 6ஆவது நாள் விற்ற பழம், 6ஆவது நாள் விற்ற பழங்களோட எண்ணிக்கையை நான் எக்ஸ் எடுக்கேன்.
ஆறாவது நாள் விற்ற பழங்களோட எண்ணிக்கை எக்ஸ் என்றா அது எப்படிப்பட்டது? அஞ்சாம் நாள் விற்ற பழங்களுடைய அரைவாசி தானே. அஞ்சாம் நாள் விற்ற பழங்களுடைய அரைவாசி எக்ஸ் என்றா அப்ப அஞ்சாம் நாள் விற்ற பழங்கள் 2x ஆയിരിക്കും இல்லையே. 2x அரைவாசி தான் ஒரு எக்ஸ். அஞ்சாம் நாள் விற்ற பழங்கள் வேண்டிய அரைவாசி எக்ஸ் அப்படி யோசிக்கும். அப்ப 2x என்ற பழங்கள் எப்ப வித்தது? 5ஆம் நாள் வித்தது. அப்ப 5ஆம் நாள் விற்ற பழங்களோட எண்ணிக்கை 2x எடுத்தோம்டா அது எப்படிப்பட்ட நம்பர்? 4ஆம் நாள் விற்ற பழங்களுடைய அரைவாசி தான். 4ஆம் நாள் விற்ற பழங்களுடைய அரைவாசி தான் 2x. அப்ப 4ஆம் நாள் விற்ற பழங்களுக்கு 4x என்று வருது. 4x என்று வருது. 4x அரைவாசி 2x. 2x அரைவாசி 1x. எப்படி? சரி, 4ஆம் நாள் விற்ற பழங்கள் 4x என்றது எப்படிப்பட்டது? 3ஆம் நாள் விற்ற பழங்களுடைய 4ஆம் பிரிச்சு ஒரு பங்கு. 3ஆம் நாள் விற்ற பழங்களுடைய 4 பங்கா பிரிச்சு ஒரு பங்கு தானே 4x. அப்ப 3ஆம் நாள் வித்தது 4 பங்கு. அப்ப 16x. 3ஆம் நாள். அப்ப 3ஆம் நாள் எப்படி பழங்கள் வித்தேன்? 2ஆம் நாள் வித்த பழங்களுடைய அரைவாசி தான் 3ஆம் நாள். அப்ப 2ஆம் நாள் விற்ற பழங்களுடைய அரைவாசி 16x என்றா அப்ப 2ஆம் நாள் வித்த பழங்கள் 32x. சரியா? 32x என்றது 2ஆம் நாள் விற்ற பழங்களுடைய எண்ணிக்கை தான். அது எப்படிப்பட்டது? முதலாம் நாள் விற்ற பழங்களோட 3 பங்கா பிரிச்சு ஒரு பங்கு. 3 பகுதியா பிரிச்சு ஒரு துண்டு தான் 32x. அப்ப முதலாம் நாள் 3 பங்கு விற்கப்பட்டிருக்கும். 96x விற்கப்பட்டிருக்கு. இப்ப ரிவர்ஸ்ல போட்டு செய்யக்கூடாது. பின்னங்கள் பகுதியின் போம்பசானது பிரச்சனை வராது. இலவசம் போலாம். அப்ப வாங்க நம்ம செஞ்சு செய்ய பாருங்க. முதலாவது நாள் விற்ற பழங்கள் 96x என்றால் அதை 3ஆ பிரிச்சு ஒரு பங்கு 2ஆம் நாள் 32x. அந்த 32x உடைய அரைவாசி 3ஆம் நாள் 16x. அந்த 16x உடைய காவாசி 4ஆம் நாள் 4x. 4x உடைய அரைவாசி 5ஆம் நாள் 2x. 2x உடைய அரைவாசி 6ஆம் நாள் 1x. அப்ப இந்த கடைசி பின்னத்தை எக்ஸல் எடுத்து நாம ரிவர்ஸ்ல போக்குல மடங்காக போட்டு போக வேண்டும். அரைவாசி என்றால் டபுள் மடங்கு, காவாசி என்றால் 4 மடங்கு இல்லையா? அது 3ல 1 என்றால் 3 மடங்கு. அப்படி நம்ம போட்டு போகணும். இவ்வளவு மாம்பழமும் இந்த 43 இவ்வளவு மாம்பழங்கள் இவ்வளவு எண்ணிக்கையும் இந்த 43 சேர்த்து மொத்தம் 1100. மொத்தம் 1100. அப்ப என்ன செய்வோம்? கூட்டு மனசாலே கூட்டுறாங்க. சும்மா பாருங்க. 6 2 8 8 6 14 14 4 18 18 2 20 20 1 21. அப்ப 21 ஒரு x 2 மிச்சம் 2 9 11 14 15. அப்ப 151x 151x. அதோட 7ஆம் நாள் மிஞ்சின 43 மாம்பழம். டோட்டல் சேர்த்துதான் 1100 மாம்பழம். 43 கழிச்சோம்னா 151x. 1100 43 கழிங்க 1057 கழிச்சு பாருங்க. அப்ப ஒரு எக்ஸ காரணம் செய்யணும். பெருக்க வந்திருக்கு அந்த குணம் பிரிபடும். அப்ப 1057 151 தெரியவில்லை. 7 முறை வரும். எக்ஸுக்கு 7 முறை வரும். அப்ப பாஷா வெளியே போட்டோமே. அப்ப எக்ஸுக்கு 7 வா. அப்ப 2x-க்கு 14, 4x-க்கு 28. அப்படி போட்டு போலாம். நம்ம கேள்வி வச்சு கேள்வி. முதலாவது என்ன? முதல் நாள் எத்தனை பழங்கள் விற்கப்பட்டன? முதல் நாள் முதலாம் நாள் விற்ற பழங்களுக்கு 96x. அப்ப என்ன செய்யலாம்? 96x 96 நீங்க 7ஆல பெருக்குங்க.
96 7ஆல பெருக்கினா உங்களுக்கு 672 பழங்கள் வரும். இப்படியே மார்க் பண்ணி கொடுங்க. 672 பழங்கள் முதல் நாள் விற்கப்பட்டது. இரண்டாவது என்ன? மூன்றாம் நாள் விற்கப்பட்ட பழங்கள் இருக்குது 16x. அப்ப 16x என்ன? 16 7 16 7ஆல பெருக்கி விட்டா 112 இப்படியே மார்க் பண்ண 112. மூன்றாவது என்ன? 5ஆம் நாள் விற்கப்பட்ட பழங்கள் இன்னைக்கு கண்டுபிடிச்சதுல 14 ஒரு எக்ஸுக்கு 7 என்றா 2 எக்ஸுக்கு 14 மூணாவது கேள்விக்கு 14. நாலாவது என்ன? முதல் நாள் விற்கப்பட்ட பழங்களின் பார்க்க எத்தனை பழங்கள் குறைவாக 2ஆம் நாள் விற்கப்பட்டது? மேலே செய்ய இடங்கானதா? மேலே செய்ய முதல் நாள் விற்கப்பட்ட பழங்கள் 96x. 2ஆம் நாள் விற்கப்பட்ட பழங்கள் 32x. அப்ப எவ்வளவு குறைவாக விற்கப்பட்டது? அப்ப 96xல இருந்து 32x கழிங்களேன். 96x ல இருந்து 32x கழித்தோம்னா நமக்கு 64x வரும். அப்ப 64 தர 7ஆல பெருக்கிட்டா 448 விடையாக வரும். விடை மார்க் பண்ணிக்கொண்டு 4ஆவது கேள்விக்கு 448. கடைசி கேள்வி என்ன? கடைசி கேள்வி முதல் நாள் விற்கப்பட்ட பழங்களையும் பார்க்க. முதல் நாள் விற்கப்பட்ட பழங்களையும் பார்க்க எத்தனை பழங்கள் குறைவாக 6ஆம் நாள் விற்கப்பட்டது? அப்ப 6ஆம் நாள் விற்கப்பட்ட ஒரு எக்ஸ் தானே 7. முதலாம் நாள் விற்கப்பட்ட 96x. அப்ப 96x விடைக்கு கண்டு வச்சுக்கணும். 672 கண்டு வச்சுக்கணும். 6ஆம் நாள் விற்கப்பட்ட பழங்கள் இன்னைக்கு 7. அப்ப கழிச்சுட்டா எவ்வளவு குறைவில் வரும் இல்லையா? அப்ப 5ஆவது கேள்விக்கு 672 7 கழிச்சிடும். இது 6ஆம் நாள் இது முதலாம் நாள் விற்கப்பட்டது. இது 6ஆம் நாள் விற்கப்பட்டது. கழிச்சுட்டா எவ்வளவு குறைவில் வரும்? கழிச்சு பாருங்க. 665 மாம்பழம் வரும். விடயமாக பண்ணி கொடுக்கும். முதலாவது கேள்விக்கு 672, 2ஆவது கேள்விக்கு 112, 3ஆவது கேள்விக்கு 14, 4ஆவது கேள்விக்கு 448, 5ஆவது கேள்விக்கு 665. பார்த்த விடயமாக்கும் பிள்ளைகள் இதை மேலுக்கு நான் செய்யலாம். போமசி அண்டு பகுதியில சாப்பாடு பிரிக்கணும். சம்டைம் எங்க ஒரு இடத்துல நான் பெருக்கல புல விட்டாலும் எல்லாம் முடிஞ்சிடும். பின்னத்துல வைக்காம மடங்கா செய்யறது சுகம். அதனால ரிவர்ஸ் செய்ய ரிவர்ஸ்ல நம்ம எடுத்து செஞ்சுட்டு போகல. அந்த மடங்கா செஞ்சுட்டு போகலாம். அந்த கேள்வி சரி, அதை விடைய மார்க் பண்ணி கொள்ளுங்க. அடுத்த 3000